இல்லைன்றீங்க, 5 வருஷமாக ஒன்றா இல்லைங்கிறீங்க, தனியாக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த அழுத்தம் எப்படி வந்து கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த தான் நமக்கு தெரியல. அதுவும் ஒரு மிகப்பெரிய விஐபியோட மகள விவிஐபின்னு வச்சுக்கங்க. லண்டன்ல மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க ஃபாதரு. ராயல் ஃபேமிலி. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. இவ்வளவு இருந்து இவர்களுக்கு வந்து விஜய் செலவுக்கு பணம் கொடுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு இருக்கா ஒரு விஷயம். பட் எதையோ சில விஷயங்கள் சேர்க்கணும். அந்த மனுவில் வந்து சேர்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால சில பேர் சொன்னதனுடைய விளைவாக இதெல்லாம் சேர்க்கப்பட்டதாக தான் இருக்குது. இங்கேயே வந்து விஜய் மேல வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது மாதிரி இருக்குது. பட் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. ஓகே, அது இருக்கா இல்லையாங்கிறத விஜய் விளக்கம் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பார் மக்களுக்கு, இல்லைங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு விஜயை பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு சும்மா இருந்த வாய்க்கு அவ்வளோ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இனி பேச ஆரம்பிப்பாங்க. அது நேரத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இங்கே இன்னொரு விஷயத்தை கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்தால் கூட இங்கே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் அந்த கலந்துகிட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அது இந்த விஜய்க்கு வேண்டியப்பட்ட இந்த குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி தான். இப்படிலாம் பிரச்சனை இருக்கும்போது வருவாங்களா? முதல்ல விஜயோட குடும்பத்தில் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்குவாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல.